நாடு என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி, வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி, கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். பிங்கி, சூப்பரா இருக்குல்ல சென்னை? ஆமாடி, நான் சின்ன வயசுல வந்தது, அதுக்கப்புறம் இப்பதான் வரேன். உண்மையிலே சென்னை சூப்பரா இருக்கு, அதை விட எங்க மாமா வீடு இன்னும் சூப்பரா இருக்கு இல்ல? ஆமாம் ஆமாம், ரொம்ப சூப்பராக இருக்குது வீடு. போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வரணும். நீங்கள் வரீங்களா இல்லையா? வரோம்ண்ணா, நம்ம எல்லாருமே போய் சுற்றி பார்க்கலாம். முதல்ல சித்து மாமாவை பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே யாரும் என்னை பார்க்க வர வேணாம், நானே வந்துட்டேன். நானும் வந்துட்டேன். ஏ காயு, அக்கா. ஓய், எப்படி இருக்க காயு? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். என்னம்மா, எங்கள் ஞாபகம்லாம் வரவே இல்லை போல. அண்ணா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யார் சொன்னாங்க ஞாபகம்லாம் வரலன்னு? உங்கள்கிட்ட தான் டெய்லியே ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்ல, அப்புறம் என்ன? இப்படியே சொல்லி சமாளி. இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களை எல்லாம் உண்மையாகவே நீ மறந்துட்டு இங்கே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்ட நீ. லூசு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களெல்லாம் மறக்க முடியுமா என்னால்? உங்களை மறந்துட்டு நான் என்ஜாய் பண்ண முடியுமா? இங்கே வந்து பழகிடுச்சு, அவ்வளோதான். நீங்கள் எல்லாமே என்ஜாய்லாம் ஒன்றும் பண்ண கிடையாது. வாயை மூடு. அக்காவை பார்த்ததில்ல, என்னைய மறந்துட்ட இல்லை பிங்கி? ஐயோ தெய்வமே, உங்களை மறப்பனா? என் மாமாவை எப்படி நான் மறப்பேன்? என்ன மாமா? சரி, அவர்கிட்ட பேசிட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? பிங்கி இப்போல்லாம் ரொம்ப பேச கற்றுக்கிட்டா, வளர்றா இல்லை, அதனால தான். இல்லை பிங்கி? அப்படிலாம் இல்லை மாமா. சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்கள் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, இப்போதான் எங்களை பார்க்க வரீங்க? இல்லை செல்லம், இப்போ தான் நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோடனே அத்தை மாமாலாம் பார்த்துட்டு அப்படியே உன்னை பார்க்க வர்றேன். இதுக்கப்புறம் தான் போயிட்டு கௌதம் அப்புறம் வித்யா ஷாம் எல்லாருமே இப்போ பார்க்கணும். ஓ அப்படிங்களா? சரி சரி மாமா. அண்ணா எப்படி இருக்கீங்க? அடடே மலர், நீ இருக்கியா? சைலண்டாகவே இருந்தால் எப்படி மலர் தெரியும்? நான் நல்லா இருக்கேன் மலர், நீ எப்படி இருக்க? நான் சூப்பராக இருக்கேன். மறந்துட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் போத் ஆஃப் யூ. நன்றி நன்றி. ஓகேடா, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க எல்லா சப்ஜெக்ட்லேயுமே. அப்புறம் ஸ்கூல் போயிட்டு குரூப்லாம் எடுத்ததா காயு சொன்னா, எல்லாமே ஓகே தானேம்மா? ஓகே மாமா. சரிடாம்மா. அப்புறம் சிவி சுவி எப்படி போகுது படிப்புலாம்? அதுக்கு என்ன மாமா, படிப்பு ஒரு பக்கம் போகுது, சைட்டு ஒரு பக்கம் போகுது, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு மாமா. எது சைட்டா? என்ன மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசிட்டியா? ஐயோ ஆமாடி, அண்ணா அப்புறம் அக்காலாம் இருக்கிறத மறந்துட்டேன்டி. சமாளி சமாளி. நான் ஷாக்கானே. சரி மலர், நீயா ஷாக்கான? போ. இல்ல இல்லண்ணா, நீங்க படிக்கிறத பத்தி பேசிட்டு இருந்தீங்க, இவர சைட்டை பத்தி பேசினார்ல, அதனாலதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி, சைட்லாம் இருக்கிறது இருக்கட்டும், நல்லா படிங்க. என்ன நெக்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல? ஆமாம் மாமா, அதெல்லாம் நான் நல்லா படிக்கிறேன் மாமா. நீ நல்லா படிப்படா, எனக்கு தெரியும். அவனை சொன்னேன். அம்மா நான் நல்லா தான் மாமா படிக்கிறேன். படித்தா சரிதான்டா. சரி அப்புறம் பிங்கி மலர், எப்படி இருக்கு எங்கள் ஊர் சென்னை? சூப்பராக இருக்கு மாமா. அதை விட நாளைக்கு நடக்க போகிற ஹல்தி, அப்புறம் ரிசப்ஷன், அப்புறம் மெஹந்தி, அப்புறம் மேரேஜ் எல்லாத்தையும் நினச்சி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு மாமா. ஒரு கலக்கிடுவோம், என்ன சொல்கிற? ஷோர் மாமா, கண்டிப்பாக கலக்குறோம். சரி சரி, நாளைக்கு கலக்கலாம். இப்போ போயிட்டு நான் எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன நீங்கள் பேசிகிட்டு இருங்க. சரிடி, நீ போய் பார்த்துட்டு வா. எல்லாரும் பேக் சைடில் தான் இருந்தாங்க. சரிடாம்மா, நானும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படியே. சரிங்க மாமா. ஓய் செல்ல குட்டிங்களா, இங்கே தான் இருக்கீங்களா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அடடே வாங்க கல்யாண பொண்ணு, நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாயாடி, நான் நல்லா இருக்கேன். அப்புறம் மலர், சுபி சிபி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்க்கா. அப்புறம் எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாரு? அவர் என்ன சொல்கிறாரு, உங்களெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லியிருக்காரு. பார்த்துட்டே போச்சு, நாளைக்கு தான் வருவார்ல அண்ணா ஹல்திக்கு, நாங்களும் இருப்போம், பார்த்துருவோம். ஐயே, அவங்களுக்கு தான் அண்ணா, உனக்கு அண்ணா இல்லை, மச்சான் இல்லை, மாமான்னு கூப்பிடணும். ஓ இது வேறையா? நான் இந்த பிங்கியோட சுற்றி சுற்றி அவள் எல்லாரும் எப்படி கூப்பிட்றாலும் நானும் அப்படி கூப்பிட வேண்டியதாகிடுச்சுக்கா. சரி ஓகே ஓகே, மச்சானே கூப்பிட்டுறேன். அதுவும் இஷ்டம்டி. சரி எல்லாரும் சாப்பிட வாங்க. இங்கே உட்காந்துட்ருக்கீங்க. இது சாப்பாடா?
உங்கள் ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நாங்கள் ஃபங்க்ஷனில் மட்டும்தான் சாப்பிடுவோம். அது வரைக்கும் எங்கள் வயிறு நிரம்பாதுக்கா, நிரம்பவே நிரம்பாது. எப்படா நாளைக்கு விடியும்னு இருக்கு எங்களுக்குலாம். இல்லை மலரு? ஆமாம், உங்களை விட நாங்கள் தான் எக்ஸைட்டடாக இருக்கோம்க்கா ரொம்ப. அதெல்லாம் இருங்க, ஹாப்பியாக இருங்க, சாப்பிடுங்க. சாப்பிடாம இருந்து என்ன போகிறீங்க? வாங்க. வரும்போது தான் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நைட் ஆயிடும். இப்போ நைட்டுக்கு சாப்பிட்ணும். அதனால் நான் காஃபி மட்டும் நான் அத்தைக்கிட்ட வாங்கி குடிச்சிக்கிறேன், அது போதும். ஆமாம், எனக்கும்ப்பா காஃபி மட்டும் போதும். அப்படியா? சரி, உங்களுக்குலாம் என்னடா வேணும்? உங்களுக்கு காஃபியா இல்லை எதாவது டிஃபன் சாப்பிட்றீங்களா? சரி, ஓகே, நீங்கள் உட்காந்து பேசிட்டுருங்க. நான் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். ஓகேக்கா. எப்பா சென்னைனா சென்னை தான்ப்பா, வேற லெவலில் இருக்கு. இல்லை இந்த வியூவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை சீனியர், எனக்கு சென்னைனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் சென்னை வந்ததே இல்லை சீனியர். காரைக்குடி தேவோட்டையை தாண்டி நான் வேறு எந்த ஊருக்குமே போனது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் எங்கேயாவது அவுட்டூர் எதுவுமே போனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் சென்னை வரேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சென்னையை பார்க்கும்போது. இங்கே எல்லோரும் சுறுசுறுப்பாக காலையிலே எழுந்து நடந்து போகிறது, அந்த டிராஃபிக் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை சீனியர்? ஆமாம், சென்னைனாவே சுறுசுறுப்பு தான். சுறுசுறுப்புனா சென்னை தான். காலையிலே எல்லாருமே இருந்து வீடை பூட்டிட்டு வேலைக்கு போயிடுவாங்களாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். சரி, நீ கேள்விப்பட்டதுனா இருக்கட்டும் ஷாம். அங்கிள் ஆண்டி உங்கள் அத்தை மாமா வீட்டிலே இறங்கிட்டாங்க. நீ மட்டும் போல. அங்கே தான் ஷாலுமும் இருக்கா. நீ ஏன்ட போல? எங்கே வந்துட்ட? அதானே ஷாம், நானும் கேட்கணும்னு நினச்சேன். நீ ஏன் அங்கிள் ஆண்டி கூட போல? அட பாவீங்களா, விட்டா நீங்களே அடிச்சு துரத்திடுவீங்க போல. ஏன்டா, நான் இங்கே வந்தது உங்கள் யாருக்கும் சந்தோஷம் இல்லையா? அங்கே போலேன்னு கேட்குறீங்க எல்லாரும். ஏண்டி உனக்கு கூடவா? டே ஷாமு, நீங்கள் வந்தது சந்தோஷம் இல்லைன்னு சொல்லலடா. அங்கிள் ஆண்டி அங்கே இறங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அத்தை மாமா கோச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தான் வரணும், அதான் முறைன்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. ஷாலும் 1 வீக் முன்னாடியே அங்கே போயிட்டா. நீ மட்டும் இங்கே வந்தீங்கன்னா கோச்சுக்க மாட்டாங்களா? அதை தாண்டா கேட்டோம். ஆமாடா பைத்தியக்காரா, அதுக்காக தான் கேட்டோம். அவங்க கோச்சிக்க மாட்டாங்களா? நீங்க கூட வந்துட்டேன். அதெல்லாம் எதுவும் கோச்சிக்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடி டேடி மம்மிட்ட சொல்லிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கனால அவங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே தான் அவங்க இருப்பாங்க. மினி அக்கா, அப்புறம் சித்து, அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாருமே அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அவங்க நல்ல ஜெல்லாக இருக்காங்க. ஸோ அதனால அங்கே தான் அவங்க போவாங்க. அப்புறம் அவங்கள விட்டுட்டு நான் மட்டும் இங்கே தனியாக இருக்க முடியாது. அதனால் நானும் அங்கே தான் போவேன். நீங்கள் வந்துருங்க. எப்படி நாளைக்கு அவங்க ஹல்லிக்கு வரப்போகிறாங்க காலையிலே. அப்புறம் என்னடி, அதனால தான் சொல்லிட்டு நான் அவங்க கூட எங்கிட்ட ஜாயிண்ட் அடிச்சிட்டேன். ஓ அப்படி, நீ ஃப்ரெண்ட்ஸுக்காகலாம் வந்திருக்க மாட்டடா. உன்னால் ஒரு நாள் கூட, ஒரு செகண்ட் கூட வித்யாவை பார்க்காம இருக்க முடியாது. அதனால நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆக்க சொல்லி நீ இங்கிட்டு வந்துட்ட, அப்படி தானே? அப்படி புத்தாமதுவா சொல்ல முடியாதுடா. சுற்றி முடிச்சு பார்த்தா அப்படிதான். அடைச்சி துப்புறதுக்கு மட்டும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்துருங்க மூதேவிங்களா. கூச்சமே இல்லை சாமி. உன் கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டா எனக்கு இங்கே கூச்சம் வரும். அதெல்லாம் நம்ம கிடையாது. அதுவும் நம்ம கேங்க்கு அகராதியிலே இல்லை கூச்சன்ற வார்த்தை இல்லை. ஏண்டா ஓமான பறக்குதுன்னா சைடு வாக்கில் எங்கள் மானத்தையும் சேர்த்து ஏண்டா பார்க்க வர்ற? நீ வேணா அப்படி இருப்ப, நாங்களாம் அப்படி இருக்க மாட்டப்பா. என்னங்க சொன்னீங்க? மாட்டினா வினை. இல்லைம்மா, நான் நம்மள சொல்லலை. கௌதம் சீனியர் சொன்னேன். நம்மளாம் சின்ன பசங்க, அவர் நம்மளோட பெரியவர் இல்லை. ஸோ அவரையும் சேர்த்து இப்படி அவமானப்படுத்தலாமா? அதனால அவருக்காக சப்போர்ட் பண்ணேன். என்ன சொல்லம்மா நான். வினய், ஏண்டா என்ன கொடுத்து விடுற? அப்புறம் நாங்கள் மட்டும் மாட்டிக்கிட்டு சாகணுமா? நீங்களும் மாட்டிக்கிட்டு சாவுங்க. அடப்பாவி, நல்லாவே இருக்க மாட்டாரா நீ? சிப்போ. தேங்க்யூ சீனியரே. சிப்பா. கௌதம், உங்களை தான் கூப்பிட்டேன், திரும்பவே இல்லை. ஆத்தி திரும்பினாதான் இவ கொன்றுவாளையே கேள்வி கேட்டே. அதனால இந்த பக்கமே இருந்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சத்யா, இங்கே தான் சும்மா பேசிட்டு இருக்கோம். நீ எதுவும் கண்டுக்காத என்ன? ஓ அப்படி. சீனியரே, நைஸ் சமாளிஃபிகேஷன். சி மூட்டு திரும்படா, எல்லாம் ஒன்றானதான். ஹலோ மக்களே, வெல்கம் டு சிங்கார சென்னை. ஹாய் சித்து. சித்து எப்படி இருக்க? நான் சூப்பராக இருக்கப்பா. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் காரைக்குடி டு சென்னை ஜேர்னி எப்படி இருந்தது? சூப்பர் சித்து, செமையாக இருந்தது. பஸ்ஸில் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கொண்டாடிட்டு தான் வந்தோம். ஓ அப்படியா, சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பராக என்ஜாய் பண்ண சித்து. என்ன சித்து, உன்னை பார்த்ததை விட 2 இயர்ஸில் இன்னும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. டேய் உன்னை விடவா, நீ தாண்டா ஸ்மார்ட்லேயே பெரிய ஸ்மார்ட்டு. அதுக்கப்புறம் தான் நாங்களாம். உங்கள் முன்னாடி நாங்கள் நிற்க முடியுமா சொல்லு? அட நீங்கள் வேறு சுத்து, சும்மா கலாய்க்காதீங்க. உண்மையிலே 2 வருஷத்தில் ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டீங்க. அப்படியா சொல்கிற? ஏய் கமலி, பத்தியா உங்கள்கிட்ட பேசின ஞாபகத்தில் முதல்ல உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணவே மறந்துட்டேன். ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ சுத்து. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
எனக்கு என்னம்மா, நான் சூப்பரா இருக்கேன். உனக்கு மேரேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது? எல்லாம் செட் ஆயிடுச்சுல? ஓகே தானே? எல்லாம் செட் ஆயிடுச்சுண்ணா, சூப்பரா போயிட்டு இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைண்ணா. ஓகேம்மா, சந்தோஷமா இரு. வினய், எங்க தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கோ. ஓகே? கண்டிப்பா பாஸ். அதை விட நம்மளுக்கு வேற என்ன வேலை? சரி. எங்க சத்யாவே காணோம்? ஹலோ பாஸ், என் முன்னாடி என் ஃபேஸை மறைச்சிட்டு இருந்தீங்கன்னா என்னோட ஃபேன்ஸ் கவலைப்பட மாட்டாங்க. ஐயோ சத்யா முகத்தை மறைச்சிட்டாரே சித்துன்னு சொல்லிட்டு தள்ளி நில்லுங்க பாஸ். ஓ, இது வேறயா? இப்ப சொல்லு சத்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சூப்பரா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன்டா அம்மா. அப்புறம் இவர் தான் கௌதமா? யாருமே இன்ட்ரோ கொடுக்கவே இல்லை பாத்தீங்களா? ஆமா, இப்படிதான் என்ன எல்லாரும் மறந்துடுறாங்க. அச்சோ அண்ணா, சாரி அண்ணா. சித்து இவர் தான் எங்க அண்ணா கௌதம் அண்ணா. அதுக்கு முன்னாடியே நாங்கள் இன்ட்ரோ ஆகிட்டோம். நீ வாயை மூடிட்டு உட்காரு. ஃபர்ஸ்டே இன்ட்ரோ கொடுக்கணும். நாங்கள் 2 பேரும் இன்ட்ரோ ஆனதுக்கப்புறம் இன்ட்ரோ கொடுக்கக்கூடாதுமா. வித்யா, ஷாம் இதெல்லாம் சொல்லி கொடு அவளுக்கு. என்னது? இல்லை, ஷாம் உன் ஃப்ரெண்டு இல்லை, அதனால தான் சொல்லிக் கொடுக்க சொன்னேன். அப்புறம் கௌதம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் சிந்து. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்புறம் ஜாப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு கௌதம். நீங்கள் 4th இயர் முடிச்சிட்டிங்கல்ல? முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஜாப் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சித்து. பேசாம நீங்கள் சென்னை வந்துடுங்களேன். எனக்கு நிறைய கம்பெனி தெரியும். எங்கள் கம்பெனியில் கூட உங்களுக்கு ஒரு ஜாப் நான் ரெடி பண்ணி தரேன். சித்து, என்னது? நீ அவருக்கு வேலை கொடுக்க போறியா? அவர் யார் தெரியுமா? அவங்க அப்பா சென்னையிலே இந்தியாவிலே டாப் 5ல் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனோட பையன் தான் எங்கள் கௌதம் அண்ணா. அவர் நினச்சா 1000 பேருக்கு வேலை கொடுக்கலாம். அவருக்கு நீ வேலை கொடுக்குறியா? நல்ல காமெடி தான் பண்ணுற. என்னது? டாப் 5ல் இருக்க பிஸ்னஸ் மேனோட பையன் கௌதமா? என்ன கௌதம், ஒரு வார்த்தை கூட சொல்லலை, இவ்வளோ சிம்பிளாக இருக்கீங்க. எனக்கு இந்த பெருமையெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது சித்து. இவங்கெல்லாம் நம்ம ஃபேமிலி, அதனால உங்ககிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணேன். அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறாங்க. நீங்களும் என் ஃபேமிலியில், அதனால தான். அப்பாவோட பிஸ்னஸ் அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் பார்த்துக்கிறாரு. அதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை. நான் தனியாக ஜாப் போய் நான் எனக்கு வருங்கால பொண்டாட்டியை நான் பார்த்துக்கணும் என்னோட சம்பாத்தியத்தில். அதுதான் என்னோட கோல். சூப்பர் சித்து. இப்போ உள்ள பசங்க மோஸ்ட்லி அப்படிதான் இருக்காங்க. அப்பாவோட சொத்துல நான் வாழ விரும்பல, தனியா என்னோட சொந்த காலில் நின்று தான் நான் வாழணும்னு. நானும் கூட அப்படிதான். அப்பாவோட பிஸ்னஸ்ல நான் இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டேன். அப்பா தான் எல்லாமே பார்த்துப்பாரு. எனக்கு தனியாக ஒரு கோல் இருந்தது, டாக்டர் ஆகணும்னு. அதை நான் அச்சீவ் பண்ண ஓடிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எம்எஸ் படிச்சுட்டே. பார்ப்போம் அந்த பிளான் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு. வா, சூப்பர் சித்து. ஹாஸ்பிட்டல் கட்ட போறீங்களா? கண்டிப்பாக உங்களால முடியும். நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கட்டுவீங்க. நாங்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே வருவோம். ஓகேவா? கண்டிப்பாக. நீங்கள் சொன்னது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே வந்து என்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு போயிருங்க. என்ன பாவி, நீ ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக நாங்கள் தேவையில்லாமல் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு போகணுமா? போ சித்து. சும்மா சொன்னேன். சரி, ஓகே, நீங்கள் பேசிட்டு இருங்க. எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அம்மா சொல்லியிருந்தாங்க, நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன, ஓகேவா? நீங்கள் மட்டும் ஏன் போகிறீங்க? சிந்து இருங்க, நாங்களே யாருன்னா வரோம், கூட்டிகிட்டு போங்க எங்களையும். அதெல்லாம் ஒன்று வேணாம். நீங்கள் இப்போ தான் பாவம் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பீங்க. கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப திங்ஸ்லாம் இல்லை, சும்மா சின்ன சின்ன திங்ஸ் வீட்டுக்கு தேவையானதான். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேவா? நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. சரி சித்து. ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். டாக்டர்ன்றான். அந்த பகட்டு கொஞ்சம் கூட இல்லாமல் நம்மகிட்டலாம் எவ்வளோ கேஷுவலாக பேசுகிறாப்புல. ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிற மாதிரியே இல்லை. ரொம்ப நாளாக ஏதோ பழகின மாதிரியே இருக்குது இவர்கிட்ட பேசும்போது. ஆமாண்ணா, அவர் எப்பவுமே அப்படிதான், ரொம்ப கேஷுவலாக இருப்பார். அவர் டாக்டர்னு அவர் வாயில சொன்னால் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். மற்றபடி அந்த சீனை அதெல்லாம் வச்சுக்கவே மாட்டார். ரொம்ப நல்ல பையன். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாடி, எப்படி இருக்க? மேடம், சென்னை வந்ததுக்கப்புறம் அக்கா தங்கச்சி அப்பா அம்மாலாம் மறந்தாச்சு. என்னக்கா இப்படிலாம் சொல்கிற? எப்போ நான் உங்களை மறந்துருக்கேன்? ஏன் இப்படி பேசுகிற? ஆமாம், வந்து எவ்வளோ நேரம் ஆகுது. சித்து கூட வந்து பார்த்து பேசிட்டு போயிட்டாரு. நீ இப்போ தான் வர்ற? அதுதான் கோவமா? நான் போய் பிங்கி எல்லாரும் பார்த்துட்டு வந்தேன்க்கா. பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தேன்னா சித்து வந்துட்டாரு. சரி, அவர் போனதுக்கப்புறம் நான் வர்றேன். ஏதாவது சொல்லி சமாளி. என்ன அப்புறம் மாம்சு, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ சென்னை வரவும் டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு. அதெல்லாம் எந்த சேஞ்சும் இல்லை, நம்ம எப்பவுமே அப்படிதான் மாம்சு. பார்த்தீங்களா, உங்களை பார்த்ததுல நான் என்னோட அண்ணா நீ மறந்துட்டேனே. ஹாப்பி மேரிட் லைஃப் வினய் அண்ணா அண்ட் கமலி அண்ணி. தேங்க்யூ செல்லம். பார்த்தீங்களா, நீங்கள் மேரேஜ்க்கு எங்களை கூப்பிடாமையே பண்ணிட்டீங்க. போங்க, உங்கள் மேலே நான் கோவமாக இருக்கேன். என் மேரேஜ்க்கு என்னையே யாரும் கூப்பிடல. கடைசி நிமிஷத்துல தான் தாலியே கட்டினேன். ஏமா நீ வேற? ஆமாம், எல்லாமே அக்கா ஃபோன் பண்ணி சொன்னா. பரவாயில்ல, எப்படியோ கடைசியில் அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆச்சுல, அது ரொம்ப சந்தோஷம்ப்பா எனக்கு. என்ன கௌதம் அண்ணா, அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க? ஒரு தங்கச்சின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டாதான் என்ன?
நான் உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன். அங்கே போயிட்டு எல்லாத்தையும் பேசிட்டே இருக்கா, அண்ணன் கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் நிற்கிறேன். இப்படி போட்டேன்னு வைகி. அச்சோ, என் கௌதம் அண்ணனா நான் மறப்பேனா? சொல்லுங்க. அப்படியே வரிசையா லைனா எல்லாத்தையும் பேசிட்டு வரேன். அப்புறம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? அப்புறம் உங்க ஆளு சத்யா அக்கா எப்படி இருக்காங்க? அடியே, நான் இங்க தாண்டி இருக்கேன். ஏதோ நான் எங்க ஃபாரின்ல இருக்க மாதிரியா அவர்கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கோம். பக்கத்துல தானே நிக்கிறேன். ஹாய் சத்யா அக்காவா? நான் பார்க்கவே இல்லக்கா. ஏதோ ஸ்டாச்சு இருக்கு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க ஏதாவது வாய் தந்து பேசினாதானே நீங்க சத்யாக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா குடும்பத்துக்கே இந்த வாய் கொழுப்பு மட்டும் அடங்கவே அடங்காது. 3 பேர் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. அது கூடவே பிறந்ததுக்கா, ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே, எதனா சாப்பிட்டீங்களா? நாங்கள் வரும்போதே நல்லா ஃபுல் கட்டிட்டு தான் வந்தோம். இப்போ ஏதாவது டீ காஃபி கொடுத்தா குடிச்சிட்டு ஜம்முன்னு அப்படியே போய் அந்த வியூலாம் பார்த்து ஃபோட்டோ எடுக்கலான்னு இருக்கோம். அப்படியா? இருங்க, நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன் இப்போ எல்லாருக்கும். அடேங்கப்பா, அந்த அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா மேடம்? அப்புறம் வளர்ந்தானே ஆகணும் மாம்சு. சரி, முதல்ல எங்கள் மாம்சுக்கு ஸ்பெஷல் காஃபியாக போட்டு எடுத்துகிட்டு வரேன், ஓகேவா? தாயே, நீ போட்டால் அது எப்படி ஸ்பெஷல் ஆகும்? தயவு செஞ்சு உங்கள் அத்தையை இல்லை ஆன்ட்டியா யாருன்னா போட்டு எடுத்து சொல்லு. தயவு செஞ்சு நீ மட்டும் போட்டு எடுத்து வந்துடாது, ஓகே? ரொம்பதான், உங்களுக்கு மட்டும் நான் தான் போட்டு எடுத்து நீங்கள் குடிச்சு தான் ஆகணும். மச்சஞ்சு கையால் போகிற காஃபி நல்லா இல்லைன்னாலும் நீங்கள் குடிச்சு தான் ஆகணும். எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. ஆமாம் ஷாமே, என் தங்கை சொல்கிறது கரெக்டு தான். மச்சின்ச்சு கையால் நீ என்ன கொடுத்தாலும் பாயசனே கொடுத்தாலும் நீ பாயசம் மாதிரி சாப்பிடணும். ஒழுங்கு மரியாதை என் தங்கச்சி காஃபி போட்டு எடுத்துட்டு வருவா, குடி சொல்லிட்டேன். இப்போ பாவீங்களா, குடும்பமாக சேர்ந்து என்னை கொலை பண்ண பார்க்குறீங்களா? நான் அந்த ஃபங்க்ஷனில் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணலாம், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம்னு நினச்சி நான் வந்தேன். இன்றைக்கே என்னை கொண்டுருவீங்க போல இருக்கே. தாயே, காஃபியும் போட வேணாம், நீ டீயும் போட வேணாம், பேசாமல் போ, எனக்கு எதுவும் வேணாம். மாமா பயந்துட்டாரு. சரி சரி, பயப்படாதீங்க, நான் போடல, அம்மாவே போட்டு எடுத்துட்டு வர சொல்கிறேன், ஓகேவா? ஏம்மா போமா முதல்ல நீ. ரொம்ப பயப்படாதீங்க மாமா, நடிப்பீங்க அப்படியே. ஹே மினி அக்கா, வாங்க கல்யாணம் பண்ண. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹவ் இஸ் யுவர் ஜர்னி? சூப்பர் மினி அக்கா, நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். எங்களோட ஜேர்னி நல்லா இருந்தது. சூப்பரு. அடடே, மினி அக்காக்கு கல்யாண கலர் பக்காவா இருக்கேப்பா ஃபேஸ்ல. ஆஹா, நீங்க 2 பேருமா? ஹாப்பி மேரிட் லைஃப் both of you. Thank you அக்கா. உங்க கல்யாணத்தோட சாகசங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன். வேற லெவலில் பண்ணி விட்டுருக்கீங்க. சூப்பர். உங்க கல்யாணத்தை யாருமே மறக்க முடியாத அளவுக்கு செஞ்சுட்டீங்க. நீங்களே நினச்சாலும் மறக்க முடியாது, அந்த அளவுக்கு ஃபன் பண்ணியிருக்கீங்க உங்கள் மேரேஜில். அதே ஃபன்னை என்னோட மேரேஜில் எல்லா ஃபங்க்ஷன்லையுமே பண்ணணும், ஓகேவா? டீல்? என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? அதுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். உங்கள் கல்யாணத்தை எப்படி ஜமாய்க்க போகிறோன்னு பாருங்க. உங்கள் பேர்? கௌதம். வித்யா அண்ட் பிங்கி அண்ட் காயோட ஸ்பெஷல் அண்ணா. உங்களை பற்றி நிறைய காயு சொல்லியிருக்காப்பா இங்கே வந்ததுலேருந்து. நீங்கள் தானே கௌதம்? ஆமாக்கா, நான் தான் கௌதம். ஓகேடா. அப்புறம் மேடம் சத்யா எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்போவுமே சைலண்ட் தான். அக்கா பார்த்து எவ்வளோ நாளாச்சு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ணா எப்படி இருக்காரு? 2 பேருமே நல்லா இருக்கோம். எப்படி நாளைக்கு பார்க்க தானே போகிறீங்க? அடேங்கப்பா, அண்ணனை சொல்லவும் இங்கே அக்காவுக்கு வைக்க வருது. சும்மா ரெடி வந்தோடனே ஓட்டாத. இருங்க, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகட்டும், அப்புறம் இருக்கும் உங்கள் 2 பேருக்கும். நீங்கள் வந்தால் தான் ஃபங்க்ஷன் களை கட்டும்னு அம்மா கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். நீங்கள் எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். உங்கள் அண்ணன் கிட்ட கூட சொல்லிட்டே இருந்தேன் தெரியுமா? நீங்கள் வந்து தெரிஞ்சால் உங்கள் அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆமாம்மாக்கா, நம்ம உண்மையிலேயே அக்கா தம்பி ஆகிட்டோம்ல. சும்மா தான் அக்காக்கான்னு கூப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ உண்மையாகவே அக்கா தம்பி ஆயிடுச்சு. ஆமாம், அதெல்லாம் இருக்கட்டும். நீ அங்கே போகலையா? இங்கே வந்திருக்க? ஏக்கா, நான் இங்கே வரக்கூடாதா? டேய், அப்படி சொல்லடா. அங்கே தானே அங்கிள் ஆண்டி கூட இறங்கிட்டாங்க. அப்புறம் ஷாலு 1 வீக் முன்னாடி அங்கே போயிட்டா. அப்போ நீ அங்கே தான் போவேன்னு நினச்சேன். இங்கே வந்திருக்க? அங்கே அப்புறம் உங்கள் மாமா அப்புறம் உங்கள் அத்தை யாரும் கோச்சிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் கோச்சிக்க மாட்டாங்கக்கா. எல்லாருக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள விட்டு வர முடியாதுன்ட்டு அவங்களுக்கு சொல்லிட்டேன். எப்படியும் நாளைக்கு எல்லாரும் வந்துருவாங்கல்ல, அப்புறம் என்ன? ஓ அப்படியா, சொல்லிட்டியா? சரிம்மா. சரி, இப்போ தான் காயு காஃபி எடுத்து வரக்கா போனால் நானும் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன். உங்களுக்கு அப்புறம் பிங்கி எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு வரேன், ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. ஓகேக்கா, பார்த்து. சிவப்பும் உந்தன் கோவம் அந்திவான மறைக்கும் மஞ்சள், அக்கினி கொழுந்தில் பூத்த மஞ்சள், தங்கத்தோடு ஜனித்த மஞ்சள், கொன்று பூவில் குளித்த மஞ்சள், மஞ்சள் 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 மாலை நிலவு. ஹே பிங்கி, பாத்தியா? சூப்பராக இருக்கு. டெக்கரேஷன் எல்லாம் வேற லெவலில் இருக்கு. ஆமாடி, ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது தெரியுமா? ஹல்தி, மெகந்தி இந்த மாதிரி தான் நம்ம சைடு வைக்கவே மாட்டாங்க. ரிசப்ஷன், மேரேஜ், என்கேஜ்மெண்ட் இவ்வளோதான். இங்கே தான் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. இதை நான் முன்னாடியே மினி அக்கா கிட்ட சொல்லிட்டோம் நம்ம. அதனால எல்லா ஏற்பாடும் பக்காவாக இருக்குது இல்லடி? பின்ன இருக்காதடி பிங்கி.
வேற யாரும் ஆசைப்பட்டிருந்தாலும் விட்டுருப்பாங்க, நம்ம ஆசைப்பட்டோம். அதனால கண்டிப்பா அதெல்லாம் பண்ணணும்னு அன்னைக்கே மினியக்கா அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த ஏற்பாடு எல்லாமே சித்து மாமா தான் பண்ணியிருக்காரு. இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுமா? எனக்கே தெரியும். ஓ அப்படியாடி, இந்த ஏற்பாடு எல்லாமே சித்து மாமா பண்ணதா? அதனால தான் இவ்வளோ க்யூட்டா சூப்பரா இருக்கு. மாமா பார்த்தா முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ஆமா, அண்ணன் என்ன பண்ணாலும் பர்ஃபெக்டா சூப்பரா பண்ணுவாரு. ஆமா ஆமா. சரி வாங்க நம்ம உள்ள போலாம். போலாம் வாடி. உந்தன் கோபம் அந்திவான மறைக்கும் மஞ்சள், அக்கினி கொழுந்தில் பூத்த மஞ்சள், தங்கத்தோடு ஜனித்த மஞ்சள், கொன்று பூவில் குளித்த மஞ்சள், மஞ்சள் மஞ்சள் மஞ்சள், மாலை நிலவின் மரகத மஞ்சள், எல்லாம் தங்கும் உந்தன். சூப்பரா இருக்குடி, எல்லா ஏற்பாடுமே செம்மையா இருக்கு. அதுவும் பீச் பக்கத்துல எல்லாமே பண்ணிருக்காங்க, வேற லெவலா இருக்குல்ல. ஆமாடி, இது எல்லாமே சித்து தான் பண்ணாராம். அக்கா சொன்னாங்க சூப்பரா பண்ணிருக்காருல்ல. ஆமா, வேற லெவல்ல. உள்ள என்ட்ரன்ஸ் பாத்தீங்களா? அப்படியே மயில் மாதிரி அப்படியே எல்லோலே பண்ணி எல்லா ஃப்ளவர்லேயே பண்ணி சூப்பரா இருந்தது. எனக்கு என்ட்ரன்ஸே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ உள்ள வந்து பாக்குறோம், அதை விட செம்மையா இருக்குடி, டெக்கரேஷன்லாம் வேற லெவலா இருக்கு. ஆமா. கமலி அழகா இருக்குடி இந்த ட்ரெஸ் உனக்கு. ஆமா அழகா இருக்குடி. தேங்க்ஸ் டி. நான் அந்த வேலை எல்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு எடுத்து நான் போடாமே வச்சிருந்தேன். ஸோ அதனால இப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேற சொன்னீங்களா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ட்ரெஸ் கோட் இருக்குன்னு. அப்புறம் எல்லாத்துக்குமே இப்போ ட்ரெஸ் எடுத்தேன். அந்த வேலை எல்லோ மட்டும் என்கிட்ட இருந்தனால நான் போய் எடுக்கல. நல்லா இருக்காடி. உங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கு. இங்கே பாரு, வித்யாவுக்கு எவ்வளோ அழகா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸுன்னு. ஆமாம் ஆமாம், வித்யா அழகா இருக்குடி, எல்லோ ட்ரெஸ்ஸில் அழகா இருக்கேன். அப்படியா சொல்கிறீங்க? இது வரைக்கும் நான் எல்லோ போட்டதே இல்லடி, இதான் ஃபர்ஸ்ட் டைம். சூப்பராக இருக்கு லூஸு. நல்லா இருந்தா சரிதான். சரி, எங்க நம்ம ஆளுங்கெல்லாம் யாருமே காணோம். தெரியல எங்க காணோம், நானும் தேடி பார்த்தேன், ஆள் யாருமே காணோம். இப்போதான் ரெடி ஆகிட்டு இருக்காங்களோ என்னவோ தெரியல. நம்மளை பார்த்தா அவ்வளோதான் ஆஃப் ஆகிடுவானுங்க எல்லாரும். ஆமாம் ஆமாம், கரெக்டாக சொன்னடி. சரி வாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு வேணா பார்க்கலாம் நம்ம. ஓகேடி.